ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் நன்னாரி சிரப் வீட்டிலையே செய்ய போகிறோம். கடையில் வாங்குகிற நன்னாரி சர்பத்தில் உங்களுக்கு இந்த வேர் வச்சு செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு வாசனைக்காக எசன்ஸ் தான் ஊற்றுவாங்க. இந்த வேர் நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 25 கிராம் வேர் எடுத்திருக்கேன். இதில் 2 லிட்டர் செய்யலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். அழுக்கெல்லாம் இருக்கும். நல்லா கையாலே தேய்ச்சி கழுவுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துடலாம். நீங்கள் 50 கிராம் போட்டு செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் கிடைக்கும். இந்த இஃப்தார் டைமில் 1 மாதத்துக்கு சரியாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக கழுவுனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இடிக்கல்லில் வச்சு 1-2 தட்டினாலும் சரி. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கங்க. இதை நீங்கள் அப்படியே போட்டும் காய்ச்சலாம். உங்களுக்கு சர்க்கரை பாகு ஆன பின்னாடி வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. பாருங்கள், நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி துகள்கள் கூட இல்லாமல் ஒரு மெல்லிசான துணியில் வடிகட்டிடலாம். பாருங்கள், இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்குது. அதில் 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதில் 1 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது பிடிக்காது. நீங்கள் இடையில கலந்து விட்டால் போதும். சர்க்கரை கரையிற வரைக்கும் மட்டும் கலந்தால் போதும். அதுக்கப்புறம் கலக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த மேலே வர அழுக்கெல்லாம் நம்ம வடிகட்டி வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பாகு ரெடி ஆயிருச்சு. இது ஆறின பின்னாடி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்தளவு இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால எந்த கலரும் யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம நன்னாரி சிரப் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சுன்னு. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் இது டெய்லி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். உடம்புக்கு குளிர்ச்சி தான். உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரையிலே செய்யலாம், நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.